வைகை அணையில் இருந்து பாசனமற்ற குடிநீருக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் 5 மாவட்டங்களில் வைகை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் இருந்து சிவகங்கை மாவட்ட பூர்வீக 2ஆம் பகுதி பாசன நிலங்களுக்கு இன்று வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்றிலிருந்து 8ஆம் தேதி வரை 8 நாட்களுக்கு 752 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிவகங்கை மாவட்ட வைகை பூர்வீக பாசன பகுதியில் இரண்டில் உள்ள 67,837 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்ட கிருதுமால் நதி பகுதி குடிநீர் ஆதாரங்களுக்காக வினாடிக்கு 650 கனஅடி வீதம் 8 நாட்களுக்கு 450 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் 15,000 ஏக்கர் பாசன நிலங்கள் பாசன வசதி பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாசனத்திற்கு திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் வைகை ஆற்றில் செல்வதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஆறு கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்தில் செல்ல வேண்டும் என்றும் அதேபோன்று ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.